ஆல்மோஸ்ட் இந்த நான்காவது வார்த்தைகளிலே நாம் பேச வேண்டிய எல்லாவற்றையும் டாக்டர் ரிச்சர்ட் அவர்கள் பேசிவிட்டார். ஆனால் இது அந்த 4வது வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது. அதனால இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஐம் கோயிங் டு பிகின் வித் அ கொஸ்டின். நான் ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். Who first proclaimed the gospel of Jesus Christ to the world? அப்படின்னு யோவான் ஸ்நானன். வேற பழைய ஏற்பாட்டில் தேவன். வெரி குட். டாக்டர் ரிச்சர்ட் அவர்கள் சரியாக சொன்னார். அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், மனிதன் பாவம் செய்ததினாலே அவனுக்கு என்ன தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அதை ஏற்பாடு செய்து விட்டார். தன்னுடைய மகன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே மனுகுலத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை சுத்திகரிக்க முடியும் அப்படின்ற அந்த முதல் காஸ்பல் குட் நியூஸை ஆண்டவர் முதலாவது அவராகவே சொல்லுகிறார். அவராகவே ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார். அவராகவே முதல் சுவிசேஷத்தையும் சொல்றாரு. அதுக்கு புரோட்டோ இவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரேக்க வார்த்தை. அது ஃபர்ஸ்ட் புரோட்டோ அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இவாஞ்சலிசம் அப்படின்னா the குட் நியூஸ் ஆர் the காஸ்பல் அப்படின்னு அர்த்தம். அப்ப முதல் நற்செய்தியை தேவனாகிய கர்த்தரே நமக்கு தொடங்கினார். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. இப்ப ஏன் அதை தொடங்கினார் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமானது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தில், அதாவது மனிதனை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ரட்சிப்பின் திட்ட வரலாற்றிலே இந்த மனிதனை எப்படி ரட்சிக்க வேண்டும் அப்படின்றத தேவனே ஏற்படுத்துகிறார். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாம் வாசித்த வசனத்தை நாம் கொண்டு வருவோம். லூக்கா 23:46 வாசிங்க. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த வேலையை முடிப்பதற்கு அவர் என்ன பண்ணணுமா? தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அது சப்மிட் பண்றது அப்படின்னு சொல்லல, ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப பாருங்க, அது முதல் இந்த யுனிவர்சல் காஸ்பிள் தேவனாலே அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் முதலாவது மனிதன் பாவம் செய்த போது அவனுக்கு ஒரு பாவ நிவாரண பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று முதலாவது ஆதாம்க்கு ஏவாளுக்கும் என்ன பண்றாரு? அந்த உடை உடுத்தி ஒரு விலங்கை கொன்று போட்டு அது உடை உடுத்தின அந்த இடத்திலே ஒரு பாவ நிவாரண பலி கொல்லப்பட வேண்டும் என்பதை வெளிக்காட்டுகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் கிட்ட பார்க்கும்போது தன்னுடைய மகன் பலி செலுத்துவதை குறித்து என்ன செய்கிறார்? அங்கே ஒரு நிழலாட்டமா இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ பலியை நிழலாட்டமா இங்கே காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணங்களை மோசேயோடு கொடுக்கும் போது என்ன நடக்குது? பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் அந்த இடத்துல நடக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தினதை அவர் முடித்து, அது முடிச்சிட்டாரு அப்படின்னா கடைசி என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மோட வச்சுக்க முடியாது. என்ன பண்ணணும்? You have to submit our manager or higher authority. அப்ப இத வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த வேலை என்ன? சப்மிட் பண்றது. அப்ப இந்த இடத்துல அவர் கொடுக்கிறது. அப்ப இந்த நாளிலுடைய தலைப்பு தேவகுமாரனின் பாவ நிவாரண மரணம், the atoning death of the Son of God. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணத்தின் விளிம்பிலும் மரணத்தின் போதும் நிகழ்ந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத நாம் பார்க்க போறோம். அப்ப இந்த வசனத்தை பார்க்கணும்னா மேல திருப்பி கொள்ளுங்க என்னோட கூட. 44, 45 நம்ம வாசிக்க போறோம். 44 வாசிங்க. போதும். அப்ப 44வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 6ஆம் மணி மற்றும் 9ஆம் மணி நேரத்துல இருள் உண்டாயிற்று.
அதை பார்க்கும்போது 6ஆம் மணி 9ஆம் மணி அப்படின்னு சொல்லும் போது ஏறக்குறைய பகல் 12 3 மணி வரைக்கும், அதாவது 3 PM. அப்ப 3 மணி நேரம் உலகமெங்கும் அந்தகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்பப்பா இது பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இருள் சூழ்ந்தது என்பது ஒரு கடைசி கால ஒரு அடையாளங்களை குறிக்கிறதா இருக்கிறது. த சயின்ஸ் ஆஃப் எஸ்கட்டாலஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல ஏன் அது சொல்லப்படுறாங்க அப்படின்னா, தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அங்க ஒரு அடையாளங்கள் நடக்குது. இந்த பாஸ் ஓவர்ல கூட நாம பாக்குறோம், அங்க அடையாளங்களை கொடுக்கறத பாக்குறோம். அதே போல எகிப்து தேசத்துல அவர் என்ன பண்றாரு, அநேக அடையாளங்களை கொடுக்கிறார். அது என்ன குறிக்குதுன்னா, எகிப்து தேசத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, புலம்பல்கள் 48வது வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. ஆமா, நம்ம மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்ப அங்க அழுகையும் புலம்பலும் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் ஆமோஸ். அது போல அது மாத்திரம் இல்ல, இத காட்ஸ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது பாத்தீங்கன்னா ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 3வது காரியம் ஜீசஸ் வாஸ் பியரிங் காட்ஸ் wrath for his people அப்படின்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து தனது மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக தேவனுடைய கோபத்தை தன் தலையின் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் 2:20, யோவேல் 2:2, 30-31, ஆமோஸ் 5:18-20, ஜெபனியா 1:15. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொன்ன இந்த மெசியானிக் ப்ராஃபஸியை இங்க அவர் ஃபுல்ஃபில் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரம் இல்ல, இந்த டார்க்னஸ், அதாவது there was a darkness over all the earth. அப்ப மொத்த உலகத்திலும் இந்த இடத்துல டார்க்னஸ், அதாவது இருள் சூழ்ந்தது, அந்தகாரம் சூழ்ந்தது அப்படின்னு சொன்னா மொத்த உலகத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல இந்த மொத்த உலகம் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது, வேர்ல்டு அப்படின்னு சொல்லல. அப்ப அது கிரேக்க வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹென் அப்படின்னு சொல்றது, ஹே அல்லது ஹென். அதே எபிரேய வார்த்தையில ஏரெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கிரேக்க வார்த்தையில உலகம் அப்படின்னு சொன்னா காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல லேண்டுக்கு ஹென் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மொத்த உலகம் அல்ல, எருசலேமிலே மாத்திரம் இந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள் நடைபெற்றது. அப்ப பாருங்க, எருசலேம்ல இப்படிப்பட்ட அந்தகாரம் எதற்காக உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு சிருஷ்டிகருடைய துன்பத்தை கண்டு துக்கத்தை கொண்டாடுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதை எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமத்துல ரிச்சர்ட் சொல்ற மாதிரி, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்புறம் இடையில இந்த கேப் தியரின்னு வருது. இந்த கேப் தியரி நான் நம்பல, ஆனாலும் என்னோட பர்சனலா சொல்றேன். ஆனாலும் தேவன் ஃபர்ஸ்ட் எப்படி உண்டாக்கினார்னு சொல்லிட்டு அது எப்படி உண்டாகுதுன்னு 1 by 1 சொல்றாரு 2வது வசனத்துல இருந்து. இதைதான் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப தேவன் உருவாக்கும் போது God created the universe from out of nothing அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாருங்க, அப்படி உருவாக்கும் போது அந்த இடத்துல வித்தவுட் ஃபார்ம் அண்ட் void அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, there is no light. அப்ப இயேசு கிறிஸ்துவே பிரகாசமா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, தன்னை ஒப்புவிக்க போகிறார். மீண்டும் அவர் மரிக்க நேரத்துல ஒரு இருள் சூழப்படுகிற ஒரு காரணம் அங்க இருக்கிறது. இததான் ஆங்கிலத்துல தியாலஜியன்ஸ் சொல்றது எக்ஸ் நிகிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டிக்கிற ஒரு தன்மை, பூமியானது இருளிலே சூழ்ந்தப்பட்ட தன்மை எப்படி இயேசு கிறிஸ்து சாகும் போதும் அந்த தருவாயிலும் அதே தன்மை அங்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப இப்படிப்பட்ட தன்மை நாம் அங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, சூரியன் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப பாருங்க, சிருஷ்டி, அதாவது சூரியன் கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு முக்கிய சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் பாடுபட்டார், மரித்தார், அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நேச்சர் என்ன பண்ணுது? டெஸ்டிஃபை பண்ணுது. அப்ப பாருங்க, அது மாத்திரம் இல்ல, இன்னும் யாரெல்லாம் டெஸ்டிஃபை பண்றாங்கன்னு சொல்ல போறோம். அப்ப இது பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, சரித்திரத்திலே ஒரு முக்கியமான தன்மை. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ் ஓவர் அப்படின்னு சொன்னா, இந்த நிஷான் மாதம் 14ஆம் தேதி சாயந்தரம் தொடங்கி 15ஆம் தேதியில தொடங்குகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில முழு நிலா இருக்கும் போது கொண்டாடுவாங்க. அப்ப முழுமையாக இரவு வருவதற்கு ஒரு பாசிபிலிட்டி அங்க கிடையாது. ஆனா இந்த சூரியன் இருள் அடைந்தது, the sun was darkened அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இட்ஸ் நாட் an natural eclipse of sun அப்படின்னு சொல்லுது. அப்ப இது ஒரு சாதாரண இயற்கையான ஒரு சூரிய கிரகணம் அல்ல, இது தேவனாகிய கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார் என்பதை சாட்சி கொடுப்பதற்காக இது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். அப்ப இதெல்லாம் நம்ம அடுத்து இரண்டாவது, தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, இது ஆசாரியர்களுக்கும் அங்க இருக்கிற யூதர்களுக்கும் உள்ள இருக்க வேலை செய்கிற லேவியனுக்கும் ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிறது. ஏனென்றால் அந்த பிரகாரங்களிலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டேபர்நகல் சொல்லுவாங்க, ஆசரிப்பு கூடாரம், அல்லது எருசலேமின் தேவாலயத்துல அப்படிப்பட்ட ஒரு முறை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி யாரும் மூன்றாவது அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. அந்த இடத்துல இருக்கிற திரைச்சீலை மேல் தொடங்கி கீழே கிளியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஏன்னா அந்த திரைச்சீலை அது பாத்தீங்கன்னா 30 feet, அது 9 meters இருக்குது. ஒண்ணு உள்ள போனாவே அவன் செத்து போயிடுவான். அதுக்கும் மீறி பிரதான ஆசாரியனும் மேல போனா அவ்வளவு ஹைட்ல இருக்கிறத மேல இருந்து கீழே அவனால கிழிக்க முடியாது. அப்ப தேவன் தான் மரித்தார் என்பதை இந்த திரைச்சீலை டெஸ்டிஃபை பண்ணுது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்ப இத 2 காரியத்தை மேற்கொண்டு நமக்கு வெளிப்படுத்துறத பார்க்கிறோம், தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததை. முதலாவது, மனிதனுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு தடை கற்களை அது நிவர்த்தி செய்கிறது. இட்ஸ் டைரக்ட் ஆக்சஸ் டு மேன் அண்ட் காட் அப்படின்னு சொல்லுது. அப்ப எந்த ஒரு மத்தியஸ்தனும் அங்க தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரிடத்துல இவ்வளவு நாள் ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நமக்கு மத்தியஸ்தன் தேவையில்லை அப்படின்ற ஒரு உண்மை கருத்தை நாம் சொல்லுது. அது பாத்தீங்கன்னா எபிரேயர் 9:12-15 வசனம். போதும். அப்ப பாருங்க, இவ்வளவு நாள் ஒரு பலி செலுத்துறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது, ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டான். ஆனால் இவரே பிரதான ஆசாரியராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக இனி என்றைக்கும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்திலே தகர்த்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், இனிது மனித கரத்தினால் செய்யப்பட்ட ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்வதில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரிப்பிலே அந்த திரைச்சீலை கிழிந்தது எதை காட்டுகிறது என்றால், தேவன் இனி எல்லா இடத்திலும் வசிக்கிறார், எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் வாழ்கிறார். இனி போய் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உட்கார்ந்து ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து ஆராதிக்க வேண்டிய, அதாவது இந்த எருசலேமின் தேவாலயத்துல தான் சென்று ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமாரிய ஸ்திரீ கிட்ட கூட இதை சொல்றாரு இல்லைங்களா, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு நாள் உண்டு, அந்த நாள் இன்றுதான்.
இயேசு கிறிஸ்து மரித்த போது அந்த எல்லா விதமான பேரியர்ஸையும் அவர் என்ன பண்றாரு, முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அப்ப இப்பொழுதுதான் நம்முடைய வசனம், பிதாவே உம்முடைய கைகளில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். ஃபாதர், into your hands I commit my spirit அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஏலி ஏலி இல்லாமா சபத்தானின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படி சொல்லிட்டு இந்த அரமேக்கு வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்றாரு, முடிச்சிடுறாரு. அதுக்கும் இந்த வார்த்தைக்கு சம்பந்தம் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர், இந்த இயேசு கிறிஸ்து is the second person of the Trinity. அப்ப இந்த திரியேக தேவனில் இரண்டாம் இடத்தை வகிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய உயிரை எந்த ஒரு மனிதனாலும் எடுக்க முடியாது. அவர் உயிரோடு பூமியில இருக்கும் போது என்ன பண்ணாரு? அவரை கொலை செய்யறதுக்கு எத்தனையோ வகைகளை தேடுகிறார்கள், தள்ளிவிட பாக்குறாங்க, கல்லெடுத்த என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. பிசாசு என்ன பண்றாங்க, உப்பரிக்கையில கொண்டு போய் அவங்க தள்ளிவிட பாக்குறான். ஆனா அதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத தேவன். He is Alpha and Omega God. He is not an beginning and end அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவருக்கு அவருடைய உயிரை ஒருவனாலும் பறிக்க முடியாது. ஏனென்றால் அவர் திரியேக தெய்வத்தில் ஒரு தேவனாய் காணப்படுகிறார். எனவேதான் அவராகவே தன்னுடைய ஜீவனை பிதாவிடம் ஒப்பு கொடுக்காவிட்டால் அவருடைய ஜீவனை யாராலையும் பறிக்க முடியாது. அதனாலதான் என் ஜீவனை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு சாதாரண மனுஷன் வேணா அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலங்களிலே சாகலாம், அல்லது நேரம் வந்தாலும் வரணும்னாலும் கட்டாயம் அவன் என்ன பண்ணாகணும், மரித்தாகணும். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த இடத்துல இந்த கமிட் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, பிதாவே எனது உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லுது. அது சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இந்த கமிட் அப்படின்ற வார்த்தை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது கமிட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கமாண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தேவன், அப்ப இந்த வார்த்தையில சப்மிட் அப்படின்னு சொன்னா ஹுபோடாசோ அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துது. அது ஒருவர் இடத்துல தன்னை சரணடைவதை செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சரணடைஞ்சாரா? நிறைய பேர் இந்த செய்தியை கொடுக்கும் போது சரணடைந்தார் அப்படின்னு சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். ஆனா கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சரணடைந்தார். தன்னை அடிமையாக இந்த பூமிக்கு வர தன்னைத்தான் வெறுமையாக்கி சரணடைந்தார். ஆனா இந்த இடத்துல he is not surrendered, but instead he committed himself to the hands of God அப்படின்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இங்க தேவனால் எதனால ஒப்பு கொடுக்கிறார்? அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய என்னுடைய உலகத்தினுடைய பாவங்கள் முடிவுக்கு வராது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் still he is alive. அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பாவ நிவாரண பலி முழுமை அடைவதில்லை. எனவேதான் அந்த கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிய பாவ நிவாரண அட்டோனிங் டெத், அந்த டெத் மூலமாக நமக்கு ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு, நம்ம பாவ பரிகாரங்கள் அவர் நிவர்த்தி செய்து நம்மை நீதிமானாக்குகிறார். இரண்டாவது, இழந்து போன அந்த வாழ்க்கையை, ஆதாமால் இழந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் நாம் பெரும்படியாக இந்த ஈட்டர்னல் லைஃப், தேவனோடு என்றென்றும் சதா காலங்களையும் வாழக்கூடிய அந்த வாழ்வை வாழும்படியாக என்ன பண்றாரு? தேவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு இன்னொரு சாட்சியை நாம் பார்க்கலாம். அந்த கடைசி வசனம் மட்டும் வாசி முடிச்சிடலாம். 47. மெய்யாகவே இந்த மனுஷன்
நீதிபரராயிருக்கிறார். certainly this man was righteous or innocent அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதி உபயோகித்த வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா மெய்யாகவே சொல்றாரு. பெரும்பாலும் அநேகமாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த இடத்துல certainly, surely or truly or indeed or really அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தையை தான் அங்க சொல்றாரு. அப்ப might, may, perhaps அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் மரித்தார் என்பதற்கு இந்த 100க்கு அதிபதி சாட்சியா இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைக்கு ஊன்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு அட்வர்ப். அந்த அட்வர்ப் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நவுனையோ, அதாவது ஒரு நவுனையோ அல்லது ஒரு வெர்பையோ டிஸ்கிரைப் பண்றதை குறிக்குது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உண்மையானது அப்படின்றத யாருங்க டிஸ்கிரைப் பண்றாங்க? இந்த 100க்கு அதிபதி டிஸ்கிரைப் பண்ற. அது மாத்திரம் இல்ல, இயேசுவின் மரணத்தை பார்த்த இந்த புறஜாதியான 100க்கு அதிபதி இவர் மரித்தது உண்மை என்பது சாட்சி கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இதற்கு முன்னாடி பல பேர் சிலுவையில அறையப்பட்டதை பார்த்திருக்கிறான். அவங்கெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு மரித்ததை அவன் நேரடியாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்ததையும், அதற்கு முன்பாக இந்த இயற்கைகள் எல்லாம் அவருக்கு சாட்சி கொடுத்ததையும், இந்த நிகழ்வுகளையும் அவர் நேரடியாக பார்த்ததை இவன் கண்டு ஒப்பு கொடுத்த அடுத்த நொடி பொழுதுல தன்னுடைய ஜீவன் பிதாவின் இடத்தில் போகிறதை இந்த 100க்கு அதிபதி நேரடியாக கண்டு பார்த்தான். அதனாலதான் இவன் ஆச்சரியப்படுகிறான். உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன், இவர் நீதிபரர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 31:5 வாசிக்க. போதும். இந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா கிரேக்க வார்த்தையில ஒப்புவிக்கிறேன், கமிட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது இந்த ஹிஃபில் இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிஃபில் இம்பர்ஃபெக்ட் இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தை ஆசிரியர்கள் எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, எதிர்காலத்தில் செய்யப்பட போகிற வார்த்தைய அந்த நுணுக்கத்தை சொல்லப்படும்படியாக இந்த ஆசிரியர்கள் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா தமிழ்ல வாசிக்கும் போது ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட்ல சொல்லுது. ஆனா இது என்ன பண்ணுது, இந்த ஹிஃபில் இம்பர்ஃபெக்ட் இண்டிகேட்டிவ் அப்படின்னா எதிர்காலம், ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு காரியத்தை தான் சொல்லுது. அப்ப அந்த கிரேக்க பதம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தையில பிரசன்ட்ல இங்க சொல்றது பிரசன்ட் மிடில் இண்டிகேட்டிவ் சொல்லப்படுது. அப்ப அது பிரசன்ட் மிடில் இண்டிகேட்டிவ் எதுக்காகனா, உடனடியாக செய்யப்படுகிற வார்த்தையை தான் இந்த இடத்துல லூக்கா எழுதுறாரு அவருடைய அக்கௌண்ட்ல. அப்ப பாத்தீங்கன்னா தாவீது சொல்லப்படுகிற ஆவியினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை ஃபியூச்சரா என்ன செய்ய போறார் அப்படின்றத அவர் சொன்னதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசண்டா நிறைவேற்றத இந்த லூக்கா அவருடைய அக்கௌண்ட்ல கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா உத்தமமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த மரிப்பு எப்படி நமக்கு பாவத்திலிருந்து நிவாரணத்தை கொடுத்திருக்கிறது. இந்த லூக்காவுடைய இந்த கோர் கீ வர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும் வாசிங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இதைதான் அந்த எங்க இழந்து போனார், ஆதியாகமத்துல ஆதாமால் இழந்து போகப்பட்ட அந்த ரட்சிப்பை மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்து தன்னுடைய காரியங்களை பிதாவின் சித்தத்தின்படி செய்து எல்லாவற்றையும் முடித்து அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்வைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், the atoning death of Jesus Christ is the assurance of sin for our sin forgiven and live with the God eternally அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண மரணம் நமது பாவங்களை மன்னிப்பதோடு தேவனோடு நித்தியமாக வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதமாக அவர் செய்து போயிருக்கிறார்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்காக நாம் வாழ்வோமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.